அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனு மீது இன்று உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இப்போ இது சார்ந்து என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது? அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்றுதான் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு வழக்கு தொடர்ந்தாரு. இந்த வழக்கில் 2 தரப்பு வாதங்களும் முடிவடைந்து அந்த வழக்கில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வழக்கின் விசாரணையின் போது நீதிமன்றம் உத்தரவிட்டபடி அந்த சம்பந்தப்பட்ட வங்கி தங்களுக்கு அந்த ஆவணங்களை செலான்களை வழங்க வேண்டும். அதுவரைக்கும் அந்த தீர்ப்பை வழங்கக்கூடாது, தங்கள் தரப்பு வாதத்தை மீண்டும் கேட்க வேண்டும் என்று ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனையும் ஏற்றுக்கொண்ட சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் செந்தில் பாலாஜியை நேரில் வரவழைத்து கடந்த 22ஆம் தேதி வரவழைத்து அவரிடம் அந்த வங்கி ஆவணங்களை ஒப்படைத்தது. அதன் பிறகு அந்த வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு இன்றைய தினம் தள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் செந்தில் பாலாஜி தரப்பில் புதிதாக ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது செந்தில் பாலாஜிக்கு வங்கி கொடுத்த அந்த ஆவணங்களில் அசல் ஆவணங்கள் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் வழங்கப்பட்ட 2 செலான்களில் 2 செலான்கள் அதாவது ஜெராக்ஸ் எடுக்கப்பட்ட செலான்களாக உள்ளது. எனவே நீதிமன்ற உத்தரவை வங்கி முறையாக பின்பற்றவில்லை. எனவே இந்த வழக்கின் விசாரணையை மீண்டும் வைக்க வேண்டும் என்ற ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இது போன்று புதிதாக மீண்டும் மனு தாக்கல் செய்வதற்கு நீதிபதி அல்லி கண்டனம் தெரிவித்தார். அதே போல இந்த புதிய மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு இன்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை ஜூன் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. எனவே இன்றைய தினம் இந்த புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் கூட ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.